செப்டம்பரில் ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவை 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் சந்திக்க உள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இருதரப்பு தொடரில் ஆப்கானிஸ்தான் நடத்துவது இதுவே முதல் முறை. இருப்பினும் அனைத்து போட்டிகளிலும் இந்தியாவிலேயே நடைபெறும் என்பதுதான் ட்விஸ்ட். ஆப்கானிஸ்தான் அரசியல் சூழல் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மட்டுமே தாயக போட்டிகளை விளையாடி வருகிறது. முன்னதாக அயர்லாந்து மற்றும் டேராடூனிலும் சர்வதேச தொடர்களை நடத்தியுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் அணி இந்த மாதம் இந்தியாவுடன் ஒரு டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மோத உள்ளது. ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கேப்டனாக ஷிப்மன் கில் இடம்பெறுவார். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் அணியில் இடம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் பிட்னஸ் நிரூபித்தால் மட்டுமே இடத்தை உறுதி செய்ய முடியும் என BCCI தெரிவித்துள்ளது. கேப்டன் ஷிப்மன் கில், ரோஹித் சர்மா ஆகியோர் ஓபனர்களாக இருப்பார்கள். ரோஹித் சர்மாவிற்கு 39 வயதாகிவிட்டதால் அவர் இனி ஒவ்வொரு தொடரிலும் தனது பிட்னஸை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 3வது இடத்தில் விராட் கோலி, 4வது இடத்தில் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பார். விக்கெட் கீப்பராக KL ராகுல் விளையாடுவார். 6வது இடத்தில் ஹர்திக் பாண்டியாவும், 7வது இடத்தில் நிதிஷ் ரெட்டியும் இருப்பார்கள். 8வது இடத்திற்கு தான் போட்டி இருக்கிறது. வாஷிங்டன் சுந்தர் அல்லது இடது கை ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஹர்ஷ் தூபே ஆகியோர் இருப்பார்கள். முழு நேர ஸ்பின்னர் இடத்தில் குல்தீப் யாதவ் இருப்பார். அடுத்து 10வது இடத்தில் ஹர்ஷ்தீப் சிங் விளையாடுவார். கடைசி இடத்திற்கு போட்டி இருக்கிறது. ஹர்ஷ்தீப் சிங் அல்லது ஐலி எலிஸ் கலக்கிய பிரான்ஸ் யாதவ் இருவரில் ஒருவர் விளையாட வாய்ப்புள்ளது.